ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கற்பூரவள்ளி இலையை வச்சு ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகத்தையும் முதல்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் மிளகு சீரகையும் இது ரெண்டையும் அரைச்சிட்டு நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பொருளை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இரண்டையும் சேர்த்து நல்லா கிளறி இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வச்சுடுங்க சிம்மில். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி எடுத்து வச்ச கற்பூர இலை, தக்காளி இரண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போது நம்ம வதக்கி வச்சதில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வந்ததுமே நம்ம அரைச்சி வச்ச கற்பூரவள்ளி இலையையும் தக்காளி பேஸ்ட் இரண்டையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் விதை இல்லாமல் எடுத்துட்டு அந்த ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே சிம்மில் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. கொதி விடக்கூடாது. நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கற்பூரவள்ளி ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மழைக்காலங்கள் மற்றும் பனி சீசனில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலையெல்லாம் கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரசத்தில் சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியாது, நல்லா விரும்பியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருமல், சளி, காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மாதிரி வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் உடலுக்கும் நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.